ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பேக்யார்ட் ஸ்ப்ரிங் க்ளீனிங் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து இன்னும் எங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வந்து இன்னும் ஸ்ப்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் பேக்யார்டெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலாம். ஏன்னா வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்து வந்து அப்படியே மரம் ஃபுல்லும் ஃப்ளவராக இருந்தது, அப்படியே கொட்டி தள்ளிடுச்சு. இப்போது பேக்யார்ட் ஃபுல்லும் ஒரு ஃப்ளவர்ஸ் கொட்டி கிடக்கு. ஸோ அதை வந்து ஒரு க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்யார்டில் வெளியே உட்கார மாதிரி கொஞ்சம் சீட்டிங்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 மந்த்தாக பார்த்திங்கன்னா வெளியவே வரல. ஏன்னா இங்கே வந்து எனக்கு ஒரே பாலன் அலர்ஜி. பேக்யார்டுக்கு வந்தாலே வந்து எனக்கு ஒரே தொசுன்னு தும்மலாக இருக்கும். அதனால் வந்து பேக்யார்டுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ ஆனால் வந்து பட் ஸ்டில் வந்து ஒரு 2 டைம் அப்படியே ப்ளோ மட்டும் பண்ணி விட்டுருந்தேன், நல்லா மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டதுக்கப்புறம். பட் ஸ்டில் வந்து ஒரு மாதிரி நிறைய இலைகள்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்றைக்கி அது க்ளீன் பண்ணலாம், அப்படியே அதை ஒரு வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே இந்த ப்ளோயர் மட்டும் போட்டு விட்டுறலாம். ஸோ வந்து இன்னும் ஃப்ளோரிங் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி அடித்து க்ளீன் பண்ணும். அது வந்து நம்ம நல்லா மார்னிங்கே கழுவி விட்டால் தான் வந்து வெயில் அடிக்கிறப்ப நல்லா சுத்தமாக காயும். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. இனி வந்து தண்ணியெல்லாம் அடித்து க்ளீன் பண்ண முடியாது. அது மேபி நெக்ஸ்ட் வீக் தான். இங்கே வந்து இந்த பேக்யார்ட் க்ளீனிங் வந்து ஒரு பெரிய ஒர்க்கு தான். ஆனால் க்ளீன் பண்ணிட்டோன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இங்கே வந்து எவ்ரி வீக்கெலாம் நம்ம கூப்பிட முடியாது. ஆனால் கூப்பிட்டோம்னா வந்து பயங்கர சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மந்த்து கூப்பிடலாம். அப்படியே கூப்பிட்டாலும் வந்து அவங்க பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு ப்ளோ பண்ணி கொடுப்பாங்க. மீறினா வந்து ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ட்ரீஸ் கிடையாது, பிளான்ட்ஸு, இந்த ரோஜா செடி, இந்த லெமன், இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை ப்ரூன் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் அப்போ அப்படியே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்மளுடைய கார்டன் ஒர்க்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம தான் செஞ்சாகணும். நம்மளுக்கு கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து பண்ணலாம். இல்லாதவங்க வந்து அப்படியே ஃபுல்லும் வந்து ஒரு மாதிரி லைக் டைல், லைக் சிமெண்ட், இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்ருவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கார்டனிங்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு முடிஞ்ச அளவு நானே வந்து என் கார்டன் ஒர்க்கெலாம் நானே பார்த்துக்குவேன். குடை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படி மடக்கி வச்சுருந்ததில் வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது.
இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த நம்ம ஜாஸ்மின் வந்து நிறைய பூத்துருந்தது, செடி நிறைய பூக்களாக இருந்தது. இந்த வருஷம் வந்து இன்னும் வரலை. ஐ மீன் இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகலை. சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இந்த வாட்டி வந்து இன்னும் இந்த செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த லீவ்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நான் இப்படியே காட்ட வேண்டாமேன்ட்டு தான் வந்து நான் அந்த நல்லா ஃப்ளவர்ஸோடு இருந்ததை கொஞ்சம் காட்டினேன். வந்துச்சுன்னா செடி நிறைய பூக்கள் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டேலியா. இது நிறைய ஃப்ளவர் இருந்தது. ஆனால் என்னன்னா டேலியான்னா அணிலுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. செடி நிறைய ஃப்ளவர்ஸ் விட்டுருந்துச்சுங்க. ஒன்று கூட விடாமல் ஃபுல்லும் சாப்பிட்டு போயிடுச்சு. 1, 2 மொட்டு மட்டும்தான் விட்டு வச்சுருக்கு. இலைகளும் சேர்த்து சாப்பிட்றது. டேலியா செடியில் வந்து டேலியா இலைகள் அண்டு பூ 2மே வந்து அணிலுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து லெமன் ட்ரீ. லாஸ்ட் இயர் நிறைய லெமன் கொடுத்துருந்தது. ஆனால் என்ன ஒன்று கூட சாப்பிட முடியல, அவ்வளோ புளிப்பாக இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் லாஸ்ட் இயர். இந்த செடி வச்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் தான் எனக்கு கிடச்சிது. அதனாலே என்னமோ தெரியல, பயங்கர புளிப்பாக இருந்தது. கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். நம்மளுடைய மல்லிகைப்பூ வின்டரில் வந்து நல்லா காஞ்சி வரும், குச்சியாக இருந்தது. என் தங்கச்சிட்டு காட்டுறப்போ வந்து இது என்ன வருமா, இது அப்படியே அவ்வளோதானான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. எல்லாம் வந்து நல்லா வந்துடும், ஸ்ப்ரிங் வந்துச்சுன்னா அப்படியே நல்லா தளிர்த்து வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மொட்டும் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. நாற்று தான் வாங்கி வச்சேன். ஸோ 2 கத்திரிக்காய் நாற்று, 2 வந்து குடமிளகா நாற்று. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செம்பருத்தி பூ மாதிரி வரும். இதையும் வந்து நல்லா போன வருஷம் நல்ல மொட்டு விட்டுருந்துச்சு. இதையும் வந்து ஃபுல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு இந்த அணில். இது வந்து உங்களுக்கு வின்டரில் நல்லா பூ பூக்கும். சம்மரில் வந்து செடி நல்லா வளரும். எப்போவுமே க்ரீனிஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியில். அதையும் அது விட்டு வைக்கல. எனக்கு இங்கே அணில் தொல்லை தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் ஹைலைட்டு. இது வந்து நான் இந்த செடி வச்சப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். பூ வந்துச்சுன்னா வந்து செடி ஃபுல்லும் அந்த ஏரியா ஃபுல்லும் அப்படியே வந்து பூத்து குலுங்கிரும். அவ்வளோதான். அது ஃபுல்லும் வந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே இருக்கும் செடியில். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அவ்வளோதான், அதனுடைய சீசன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பூவெல்லாம் எதுவுமே வராது. அப்படியே செடி மட்டும்தான் அப்படியே இருக்கும். செடி வந்து நம்ம ஊர் டேபிள் ரோஸ் மாதிரி மார்னிங் வந்து நல்லா ப்ளூம் ஆகும். ஈவினிங் ஆச்சுன்னா பூவெல்லாம் அப்படியே மூடிக்கும். ஆஃப்டர் பேக்யார்ட் ஒர்க் வந்து ஒரு டீ டைம் ஆகிடுச்சு. ஸோ டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்நாக்காக வந்து இந்த டேக்கோஸ் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் ட்ரேடர் ஜுவல்ஸ் தான் வாங்கினேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த டேக்கோஸ் வந்து இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து டைமிங் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. 400 டிகிரி வச்சுட்டு ஒரு 8 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வந்து ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து வெஜிடபிள் டேக்கோஸ். சிக்கனும் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பார்க்கல. குக் ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்குது. நம்ம சாஸ் எதாவது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேவாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நான் வந்து எதாவது சாஸ் வச்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து சமோசாவில் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில். நாட் பேட். நான் வந்து மேகியில் நம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட்டு சாஸ் வச்சு சாப்பிட்டோம். நல்லா தான் இருக்குது.
ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.